ஹாய். மோட்டோ மெக்கானிக்ஸ் vlogs. இந்த சேனலில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வீடியோ ரொம்ப கம்மி. இப்போ தான் கொஞ்சம் அதை அதிகமாக பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் பிரதரும் சேர்ந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலிங்காக சொல்லிட்டு இருக்கோம். மெக்கானிக்கல் ஓரியண்டாகவும் சரி, சென்சாரை பற்றி, BS6 உங்களுக்கு ECM ப்ராஜெக்ட், இது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே வீடியோவில் ரொம்ப பெருசாக இப்போ ECM பற்றி பேசுகிறோன்னா, இப்போ ஒவ்வொரு சென்சாரையும் கிட்டத்தட்ட ஒரு 11 சென்சாரை பத்தி பேசுறோம்னா அவ்வளோ போர் அடிச்சிடும். ரெண்டாவது ஒட்டு மொத்தமா கேட்கும்போது மைண்ட்லயே நிக்காது. இது எனக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி. அதனால தான் நான் ஒவ்வொரு பார்ட்டா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட உங்களுக்கு லீன் ஆங்கிள் சென்சாரை பத்தி போட்டிருப்போம். அந்த லீன் ஆங்கிள் சென்சாரையும் பர்ஃபெக்டா முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிரதர் டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும், அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதோ அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன், மெக்கானிக்கல் ஓரியண்டா எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், எல்லாருமே நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏனோ தானோன்னு ஒரு மெக்கானிக் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நம்மளும் ரொம்ப பர்ஃபெக்டான மெக்கானிக்லாம் கிடையாது. உங்களோட சேர்ந்து நானும் பழகிட்டு இருக்க ஆள் தான். எனக்கு இருக்கிற அனுபவத்தை முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் தொடர்ந்து ஒவ்வொரு டீட்டெயிலிங்கான விஷயமும் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய யூடியூப்ல சேனல் பார்த்துருக்கோம். ஃபன் பண்ணுவாங்க, ஏதேதோ பேசுவாங்க, ஒரு முகப்போற விஷயம்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தேடி தேடி வேலையை தெரிஞ்சுக்க போறேன்னு பார்க்குற ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ, இந்த சேனலும் கூட. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு RXல கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட், இப்போ ஒரு கியர் ஸ்லிப்பிங் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எல்லாம் இதை அரெஸ்ட் பண்றாங்க, அல்லது என்னென்ன பண்ணுனா இதை கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணிட முடியும் கியர் ஸ்லிப்பிங் இல்லாம. மெயினா கியர் டைமிங்னு ஒன்று இருக்கு 2 ஸ்ட்ரோக்ல. அது என்ன, அது ரொம்ப எக்ஸாக்டா, இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. இத்தனை வருஷத்துல யார் சொல்லியும் நான் கேட்டதில்லை. ஏன்னா கியர் டைமிங்னா என்ன, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மெயினா RXோட கியர் பாக்ஸை பத்தி மட்டும் இன்னைக்கு. RXை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக்ங்கிறனால கியர் பாக்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நம்ம தனியா இந்த எங்கேஜ் பண்ற வீல்களை மட்டும் வாங்கி போட்டு இதை ஷூட் பண்ணிடலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க தனித்தனியா இதுல எந்த வீல் வாங்கி போட்டீங்கனாலும் கியர் டைட் இருக்கும், கியர் ஜம்ப் இருக்கும், இது இருந்தே தீரும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரிஜினல் கியர் வீல் கிடைக்காது, ஃபர்ஸ்ட் காப்பி தான் கிடைக்கும். அல்லது பழைய கீர் வீல்ல இருந்து எடுத்து போட்டீங்கன்னா கூட அதுக்கு ஆப்போசிட் கீர் வீல் வந்து ஒரு மாதிரி மிஸ் மேட்ச் ஆகி ஓடி இருந்திருக்கும். இது கூட அது மிஸ் மேட்ச் ஆகும். அதனால நீங்க கியர் பாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியர் பாக்ஸ் ஸ்லிப் கம்ப்ளைண்ட் வருதுன்னா கியர் பாக்ஸ் வாங்கும்போது நீங்க இந்த எங்கேஜ் ஆகிற வீலுக்கு ஆப்போசிட் வீல் இருக்கு பாருங்க, இதுல உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீல்ல இவ்வளவு கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதுலயே ஸ்லிப் இருக்கும், கொஞ்சம் சின்ன ஜம்ப் ஸ்லிப் மாதிரி தெரியும். ஆனா அது கூட பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது, சின்னதாக தானே இருக்குது, போட்டுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டதுக்கு அப்புறம் 2 வேலையாயிரும். நம்ம மறுபடியும் இதை கழட்டி மாட்டுற மாதிரி ஆகும். கியர் வீலை நம்ம செக் பண்ணி வாங்கிடுறோம். அதே மாதிரி தான் இந்த பார்ட்டை நீங்க வாங்கும் போதும் இதுல எங்கேயுமே ஸ்லிப்பு பெருசா தெரியாது. இந்த எங்கேஜ் ஆகி ஜம்ப் ஆகிற இடம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன காயம் மாதிரி ஆகும். அது சின்ன காயம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை நீங்க இது என்ன பெருசா வேலை செஞ்சிரு போகுதுன்னு மாட்டினீங்கன்னா ஒரு 10 நாள்ல மறுபடியும் வந்து செகண்ட் டு தேர்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது செகண்ட் டு தேர்ட்ல கர்றன்னு ஒரு அடி வந்து அப்படியே வண்டி நியூட்ரான மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தெளிவா செக் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சின்ன டாட் காயம் இருந்தா கூட அந்த பொருள் நமக்கு வேலைக்கு ஆகாது. சென்ட்ரு கேஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு இன்ஜினோட சென்ட்ரு கேஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஸ்ட்ரோக்ல நீங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்க கேஸ்ல, இந்த இடத்தையும் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து டவுல் பின் நம்ம சின்னது பெருசு போடுறோம், அல்லது டவுல் பின் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு கேஸ்ல அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் மாறி நிக்குங்க. அது என்ன ஆகும்னா அதுவும் கியர் டைட்டுக்கு காரணமாயிரும். அதனால இந்த மெயின் அந்த நீங்க இது போடுவீங்களா, சிலிண்டர் பேக்கிங் போடுவீங்களா, இந்த ஜாயிண்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது ரொம்ப எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட போட்ட டவுல் பின் எல்லாமே கரெக்டா இருக்கு, பக்காவா அடிச்சு லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த லோலர் நான் சொன்னேன் தெரியுங்களா, இதுல காமிச்சேன்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயா சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்தும். மாட்டினதுக்கு அப்புறமும் இவ்வளவு ஃப்ரீ இருக்காது. கியர் பாக்ஸ்ல சிக்க வச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கையில சுத்துற ஃப்ரீ கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சென்டர் கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மாட்டி இருக்கு. உங்களுக்கு கியர் ஸ்டாப்பர் மாட்டியாச்சு, கியர் சாஃப்ட்டும் போட்டாச்சு. சாஃப்ட்டுக்கு அந்த லாக் வரும். நீங்க மாட்டும் போது பர்ஃபெக்டா பார்த்து மாட்டிக்குங்க. இப்போ கியர் எங்கேஜ் பண்றது அல்லது சாஃப்ட் ஃப்ரீயா இருக்கா இதெல்லாமே நீங்க செக் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். அதே போல நியூட்ரு பால்ஸ் போட்டு நியூட்ரு போல்ட்டையும் மாட்டிருங்க. நியூட்ரு போல்ட் மாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டான நியூட்ரல் நிற்கும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வித்தியாசமே நல்லா தெரியும். இருங்கப்பா, இந்த நியூட்ரல நிற்கும் போது இந்த கியர் ஸ்டாப்பர் எதுல நிக்குது பாருங்க, இந்த பால்ஸுக்கு ஒரு காடி கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இந்த சாஃப்ட் நிற்கும் போது இது சாஃப்ட் மேலதான் நிற்கும் கரெக்டா. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல க்ளோஸ்அப்ல தெரியுதா, அதே போல இப்போ இந்த கியர் பாக்ஸ் வந்து நியூட்ரல் இருக்கு. இந்த நியூட்ரல் இருக்கும்போது இந்த ஸ்டாப்பர் கவனிங்களா, இதுல கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காமிச்சா தெரியும். ஓகே, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டாப்பரோட பின் இது. இந்த ஸ்டாப்பருக்கு இது இந்த சென்டர் கவனிங்க. இந்த ஸ்கேல் ஏதாவது ஸ்கேலோ நீங்க அளக்குற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மொத்தமா இதோட இந்த எண்டு டு இந்த எண்டு காடி எவ்வளவு இருக்கு, இந்த எண்டு டு இந்த காடி சொல்றேன் பாருங்க, இந்த காடியோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு வேணும். இதோட சென்டர் பாயிண்ட் இந்த பின் இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஒரு பின் வரும்.
இந்த அதாவது நியூட்ரல் நிற்கும் போது இந்த பின்ல தான் நிற்கும். இந்த பின்னோட 2க்கும் சென்டர்ல இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 இன்ச் இருக்குன்னு சொன்னோம்னா கரெக்டா 1/2 இன்ச் இந்த பின் மேல உட்காந்துருக்கணும். அது எப்படி மாறும் பாருங்க. இப்போ இதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க, எமகாவோட இன்ஜின் மாட்டும் போது இங்க மட்டும் இந்த ஸ்டாப்பருக்கு மட்டும் ஒரு போல்ட் மாதிரி போட்டு ஒரு லாக் வாசர் மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க, அது லூஸ் ஆகாத அளவுக்கு. இது எதனாலேன்னு இப்ப கவனிங்க. அது அவ்வளோ வேலை மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரே நிமிஷம் இந்த இடத்த இது பண்ணு. இப்போ நான் இந்த ஸ்டாப்பரை வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். ஒரே நிமிஷம். இது இப்போ இந்த ஸ்டாப்பரை வந்து இப்படி நான் ஸ்க்ரூ டிரைவரில் அட்ஜஸ்ட் பண்றேன். அங்க எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுல கம்மி க்ளோஸ்அப்ல. ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்ரெடி அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது அந்த அலைன்மெண்ட் கிடைக்குது பாருங்க. இதனால தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நமக்கு ஒண்ணுமே இல்லை, நியூட்ரல் இருக்கணும். இதோட மொத்த அளவு 1 இன்ச் இருந்துச்சுன்னா கரெக்டா 1/2 இன்ச்ல இந்த ஸ்டாப்பர்ல அது நிக்கணும். அதாவது 1/2 இன்ச்சோட இடம் வந்து இந்த பின்ல நிக்கணும் கரெக்டா. அப்போ இது தெரியும் பாருங்க உங்களுக்கு. இது நகர்றது தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஷாஃப்ட்டை நம்ம நகத்துல இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல இந்த ஸ்டாப்பரை திருப்புறோம். அதுலயும் அங்க எவ்வளவு சேஞ்ச் ஆகுது பாருங்க. தெரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராகவே இன்னொரு தடவை நீங்கள் வேணாலும் பாஸ் பண்ணி வேணாலும் ரிவர்ஸ் போய் பார்த்துக்குங்க. நியூட்ரல் இருக்கு, அதாவது நியூட்ரல் போல்ட் போட்டாச்சு, நியூட்ரல் இருக்கு, ஸ்டாப்பர் பின்ல தான் நிற்கும். நியூட்ரல் இருக்கும்போது இந்த பின்னு வந்து ஃபர்ஸ்ட் கியர் இழுக்கிற இந்த பின் இருக்கு பாருங்க, இந்த பின்னோட சென்டர் பாயிண்ட்ல இது இருக்கணும். அதாவது இப்போ 1 இன்ச் இருக்குன்னா அந்த 1/2 இன்ச் எக்ஸாக்டா இருக்கணும். இப்படி கரெக்டா நீங்க வைக்கும் போது கியர் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது எதனால மாறும்னா, ஒவ்வொருத்தர் வந்து யமஹாவில் கீரை வந்து ஃபுட்பேக்கில் வச்சு நல்லா ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க, கியர் கட் பண்ணி நிறுத்துவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது இதோட அலைன்மெண்ட் மாறிட்டே இருக்கும். என்னதான் நம்ம லாக் பண்ணி வச்சா கூட இது ஒரு ஷாஃப்ட் தான் இல்லைங்களா, ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்குது. அதனால இது பெண்ட் ஆகி நகர்ந்துட்டே இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த செட்டப்பே பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாதிரி கோல வடிவில் சுற்றும். இந்த போல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இதுதான் இதோட மெக்கானிசமே. ஸோ கியர் டைமிங்கிறது இதுதான். இதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். கியர் டைமிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எவ்வளோ கிளியரா என்னால் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். இந்த ஷாஃப்ட்டையும் எப்பவுமே பெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் கீழே விழுகிறது, இம்பாக்ட் ஆகுறது, ஏதோ ஒன்று இருந்தால் கூட சின்ன பெண்டு இதில் இருந்துகிட்டே இருக்கும். இதனாலையும் கியர் டைட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்காம பெரிய ஐட்டம், இப்போ கியர் ஸ்லிப்னா கியர் பாக்ஸை பார்ப்போம் இல்லைங்களா, அது எல்லாருமே பண்ணுறது தான். ஆனா வேற ஒரு கியர் பாக்ஸ் வாங்கி மாட்டினதுக்கு அப்புறம் கூட இதை பக்காவா கவனிக்காம விடுறதுனால தான் அடுத்தடுத்து நான் இப்பதாங்க கியர் பாக்ஸ் வாங்கி போட்டேன், உங்ககிட்ட தான் போட்டா உடனே போயிடுச்சுன்னு கஸ்டமர் ரிப்பீட்டா வந்துட்டே இருப்பாங்க. அதே போல கியர் சம்மந்தப்பட்டது இது மட்டும் இல்லை, நீங்க கிளச்சில் பண்ற வேலைனாலையும் கியர் டைட் ஆகிட்டே இருக்கும். கிளச் பெல் இருக்கு இல்லைங்க, இந்த கிளச் பெல்ல இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல ஹோல் போட்டுட்டா பவர் ஆயிரும் வண்டி, அல்லது ஹோல் போட்டா ஆயில் சர்க்குலேஷன் அதிகமாக கிடைக்கும் இப்படின்னு நினைச்சு இதுல ஹோல் போடுறோம் இல்லைங்க. இது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அப்படி ஹோல் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிளேட்டோட ஸ்ட்ரென்த்னிங்காக தான் இந்த கேப் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபேக்ட்ரியிலேயே. இவ்வளோ யோசிக்கிற நம்மளே இவ்வளோ யோசிச்சோம்னா இதை டிசைன் பண்ண டிசைனிங் இன்ஜினியர் எவ்வளோ யோசிச்சிருப்பான். அப்போ இந்த இடத்துல ஹோல்டு இருந்தால் தான் கிளச்சில் வந்து ஆயில் டிப் ஆகும் நான் முடிவு பண்ணியிருந்தா இந்த இடத்துல பெரிய காடியே கொடுத்துருப்பான்ல. அப்படி கொடுக்கக்கூடாது. இந்த கிளச் பெல் வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு 13 mm ஹோல்ட் போடும்போது ஸ்ட்ரென்த்னிங் கம்மியாயிரும், சீக்கிரம் இந்த பெல்லு கட் ஆகிறதுக்கான வழி இருக்கு. ரெண்டாவது நீங்க அப்படி ஹோல் போடுறதுனால ஆயில்லாம் கிளச் பிளேட்டுக்குள்ள, ஏன்னா ஒரு இன்ஜின் ஆயில் லெவல்ங்கிறது உங்களுக்கு கிளச் பிளேட்டோட ஒரு 20% கிட்ட முங்கி நிக்கிற மாதிரி தான் செட்டப்பே கொடுத்துருப்பாங்க. இதோட பிரச்சனை என்ன ஆகும்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வண்டி எடுக்காம நிறுத்துறீங்க அப்படின்னா ஸ்டீல் பிளேட்டோட ஆஸ்பிரஸ் வந்து டிராக் ஆகி நிற்கும். அது யூஸ்வலா எல்லாத்துலயுமே நடக்கும். நீங்க ஹோல் போட்டால் மட்டும் ஆயில் என்ன மேல ஓடாத இன்ஜின்ல தெறிக்கவா போகுது. ஸோ அது நடக்கத்தான் செய்யும். அதனால இதுல ஹோல்லாம் போடாதீங்க. ரெண்டாவது இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம். கியர் டைட்ல எப்படி கிளச்னாலே கியர் டைட் ஆகணும். கியரை வந்து லோடு பண்றாங்க. இப்போ கிளச்சை வந்து லோடு பண்றாங்க. நிறைய பசங்க கேட்கறாங்களா, எனக்கு வீலி ஆகணும், கிளச் கொஞ்சம் பவரா இருக்கணும்னு. ஒரு எண்டு வரைக்கும் தான் லோடு பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. டெம்பர் ஸ்ப்ரிங்கே நீங்க யூஸ் பண்ணா கூட இதுல தான் போடுவீங்க டெம்பர் ஸ்ப்ரிங்கு. இதுலயும் போடலாம் டெம்பர் ஸ்ப்ரிங்கு. 4லையும் போடக்கூடாது போட்டீங்கன்னா. ஏன்னா இதோட கிளச் கான்செப்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுல இருந்து ஒரு ராடு தள்ளி தான் உங்களுக்கு வேலையை செய்யும். லிவரேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வண்டிக்கு. அதனால இந்த லிவரேஜ் ஆகி அந்த கிளச் வார்ம் கிட்டிங்கிறதுல லிவரேஜ் பண்றதுல தான் இந்த கிளச்சே வேலை செய்யும். நீங்க 4 ஸ்ப்ரிங் போட்டு டெம்பர் பண்ணோன்னே நீங்க எவ்வளவுதான் கிளச்சை ஃபுல் கிளச் வச்சீங்கனாலும் ஃபுல்லா வந்து கிளச்சேஜ் எங்கேஜே ஆகாது. அதாவது பிளேட் ரெண்டும் பிரியாது, ஆஸ்பிராஸும் ஸ்டீலும் பிரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கியர் டைட் இருந்துட்டே இருக்கும். ஸோ லோடு பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த 2 ஸ்ப்ரிங் ஆப்போசிட் போடலாம், அல்லது ஸ்ப்ரிங்குக்குள்ள கொஞ்சம் வாசர் போட்டு ஸ்டாக் ஸ்ப்ரிங்லேயே பண்ணலாம். டெம்பர் ஸ்ப்ரிங்கும் போட்டு வாசரும் போட்டு எல்லாமே போடுவோம்னா அது ரொம்ப ராங் ஆயிரும். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ண உங்களுக்கு கியர் டைட் இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இது எல்லாமே பக்காவா இருந்துச்சுன்னா கியர் ஸ்லிப் ஆகவோ கியர் டைட் ஆகவோ 100% இல்லை, 200% சான்ஸே கிடையாது இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதே போல வெளியே மேக்னெட் கவர்ல கியர் லிவர் மாட்டுறீங்கல்ல, இந்த கியர் லிவர் நல்லா கவனிங்க. இந்த பின்னு வந்து அடிக்கடி ஓவல் ஆகிட்டே இருக்கும்.
அதனால தான் நீங்க காலை புட்ரெஸ்ட்ல வச்சுட்டு இருக்கும்போது கியர் லிவர்ல பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா வண்டி ஓட்டும்போது இதுல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளே அதிகமாயிடுச்சுனாவே நீங்க மாத்திருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கியர் எங்கேஜ் பண்றதுக்கு ஆர்எக்ஸ்ல குடுத்துருக்க இடம் ரொம்ப குறைவு. இவ்வளோதான். இந்த ப்ளேவ நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா, இந்த ப்ளேவ்லயே இந்த பாதி போயிரும். அப்புறம் உங்களுக்கு கியர் எங்கேஜ் பண்றதுக்கு இதுக்கு இடமே பத்தாது. ஸோ இந்த பின்னுல ஹோல்டு இருந்தாலும், இந்த கியர் வீல் ஓவல் ஆனாலும், கியர் வீல் செட்ட அடிக்கடி மாத்திட்டே இருங்க. இந்த கியர் லிவர் செட்ட. அது உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஓகே. இந்த ஐட்டம் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆர்எக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கியர் ஸ்லிப் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. இதே மாரி நெறைய மெக்கானிக்கல் விஷயமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினா பெல் பட்டன் அமுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் வரும். வேற ஏதாவது இத விட முக்கியமான விஷயம் இருக்கு. எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாரி டவுட் இருக்கு. இத பத்தி வீடியோ போடுங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாட்டியும் கண்டிப்பா அத ஒரு வீடியோவா போடுவேன் நானு. ஓகே. யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் என் கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் அடுத்த வீடியோல சரி பண்ணிக்கிறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.